பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் கணேஷ் அவர்களை அம்மம்மா, அப்பப்பா, விஜயப்பா, செல்வப்பா, ராஜப்பா, ஃப்ரெண்ட் வாழ்த்துகிறார்கள். வெட்டு. டேய், இது அவனுக்கு தான் பண்ண. நமக்கு டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாமே தான். நாம சாப்பிடலன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நம்புற மாதிரி நடிக்கணும், புரியுதா? பயப்படாத, அசத்திடுறேன். அசத்திரன் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்த கொன்னுடுவேன். என்னடா? ஒண்ணு இல்லடா, திடீர்னு காலையில பிறந்த நாள் சொல்லிட்டியா? கேக் ஆர்டர் பண்ணலாம் தான் கடைக்கு போனோம். கடைக்காரன் 2 நாள் முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணான்னு சொல்லிட்டான். அதனால தான் பண்ணு. தப்பா நினைச்சுக்காதடா. நல்ல ஆளுங்கடா. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லை. நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடினது நீங்க தான்டா. சரி வாடா சாப்பிடலாம். என்னடா சாப்பிடலான்னு சொன்ன? ஒரு பொட்டலம் தான் இருக்கு. ஆமா, நீ மட்டும் தானே சாப்பிட போற. அப்ப நீங்க? அது வரும்போதே நாங்க ஐயர் கடையில பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். ஐயர் கடையில பிரியாணியா? ஆமா கணேஷ், ஐயர் கடையில நாங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல்பர்ட் ராவுத்தர் கடையில உனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஆல்பர்ட் ராவுத்தர். எனக்கு சிக்கன் பிரியாணி, உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியா? ஏன்? அது இன்னைக்கு அமாவாசை, நாங்கெல்லாம் விரதம் இல்லடா. ஆமா, உங்களுக்கு அமாவாசைனா எனக்கு மட்டும் பௌர்ணமியா? அமாவாசைனா நானும் தாண்ட விரதம். விரதமா? இது இப்படியே இருந்தா கெட்டு போயிடும். கொண்டா பிச்சைக்காரனுக்கு போட்டலாம். ஐயோ, ஏய் நில்றா. ஏன்? இல்ல, இந்த ராத்திரி நேரத்துல போய் எதுக்கு பிச்சைக்காரனை தொந்தரவு பண்ணுவானே? ஒருவேளை அவனும் விரதம் இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவுல ரா பிச்சைக்காரனே கிடையாது கணேஷ். ராபிச்சே இல்லன்னு ஏன்டா இப்படி போய் சொல்றீங்க? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு என்ன ஒரு விருந்தாளி மாதிரியே பாக்குறீங்களே. சிச்சே, அப்படிலாம் இல்லடா. பின்ன என்னடா, நீங்க பட்னியா இருந்துட்டு என்ன சாப்பிட வைக்கிறது உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு எப்படிடா சந்தோஷமா? இல்லடா, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரிஞ்சா நீ ஃபீல் பண்ணுவ. அதான் பிறந்த நாள் அதுமா உன் சந்தோஷத்தை நாங்களே கெடுக்கணுமா? சரியான பைத்தியக்காரங்கடா. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்க பாரு. அதான்டா சந்தோஷம். சந்தோஷம் வயிற்றுல இருந்து வர்றதில்ல, மனசுல இருந்து வர்றது. இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்குடா. இந்த சந்தோஷத்துல ஒரு நாள்ல என்னால ஒரு மாசம் கூட சாப்பிடாம இருக்க முடியும். நீ ஏன்டா பட்டினி கிடக்கணும்? நாங்க தான் ஏதோ சாதிக்கணும்னு வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு தான் உங்க மாமா இருக்காரு. அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்ப வாங்கடா சாப்பிடலாம். வாங்கடா, வாங்க. உட்காருங்கடா. உட்காருன்னு சொல்றேன்ல. ஆமா, நீங்க எல்லாம் இன்னைக்குதான் வருத்தமா இல்ல நேத்துமா? எல்லாருக்கும் மாசத்துல ஒரு அமாவாசை தான் வரும். ஆனா எங்களுக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவோம். டேய், நீ ஊருக்கு போகும்போது எங்க வீட்டுல தயவு செஞ்சு எங்களை பார்த்தேன்னு சொல்லிடாத. எங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி. கண்ணே கலைமானே கண் இமங்கென கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் நிலைமைய பாத்தியா? டூப்ளிகேட் பல்லுக்கு பேஸ்ட், ஒரிஜினலுக்கு செங்கல் பொடி. ராஜா, இத பாரு. வெர்ஜின் வாய்ஸ் கான்டெஸ்ட் நானும் பார்த்தேன். அப்படின்னா என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அலையறவங்களுக்காகவே நடத்துற பாட்டு போட்டி. பாட்டு போட்டியா? அப்ப ஏன்டா நீ இதுக்கு முயற்சி பண்ணல? அதெல்லாம் வசதியானவங்களுக்கு தாண்டா சரிப்பட்டு வரும், நமக்கு ஒத்து வராது. டெபாசிட்டே எப்படியும் 5000 ரூபாய் கேட்பாங்க. 5000 ரூபாய் கேட்பாங்களா? உன் மியூசிக் டேரக்டர் கிட்ட போய் பணம் கேட்கலாம்ல. நீ பாடி ஜெயிச்சிட்டேன்னா நம்ம சிஷ்யன் ஜெயிச்சிட்டான்னு அவருக்கும் பெருமை தானே. கேட்டு பாருடா. அவர்கிட்ட போய் எப்படிடா?
அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அவர் உனக்கு இது வரைக்கும் சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்ல இல்ல. நல்ல விஷயத்துக்கு தான் நீ கேட்கிறேன், கண்டிப்பா தருவாரு. உனக்கு கஷ்டமா தான் சொல்லு, நாங்க வந்து கேக்குறோம். ஆமாடா, வேணும்னா உங்க கூட நானும் வரேன். ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வாடகை தரணும்னு நினைப்பாது இருக்காடா? ஏன்டா இப்படி வந்து வாச்சுங்க? இந்த தலை குனிகிறது, கழுத்தை சொறிகிறது, இந்த வேலையெல்லாம் வேணாம். இந்த மாசம் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குது. மரியாதையா வாடகை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க. இல்ல அப்புறம் வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். ஏப்பா, என்ன நீ இங்கேயே டாப் அடிச்சிட்டியா? எப்போ ஊருக்கு போற? இன்னும் 2-3 நாள்ல. ஆமாப்பா, இவங்களை வச்சுக்கிட்டு படுற அவசியம் போதும். ஏப்பா ராஜா, சாயங்காலம் வரேன், மறந்துடாத. சாரிடா, உன்னை பத்தி அவருக்கு தெரியாது. டேய், என்ன விடுறா. நீ முதல்ல போய் உன் மியூசியத்தை பார்த்து அந்த போட்டியில சேர்ப்பாரு போ. ஆமாண்டா, வாடகைக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. நீ ஏன்டா நிக்கிற? காலேஜுக்கு டைம் ஆகல? வா வா போலாம். யோ ஒரு கட்டு இலைய எவ்வளவு நேரம் வெட்டுவா? சீக்கிரம் வெட்டியா. என்னப்பா இன்னைக்கு நேரத்தோட சாப்பிட வந்துட்டா? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல, நான் இப்ப சாப்பிட வரல அண்ணா. பின்ன உங்க கடையில ஏதாவது வேலை கேட்கலான்னு. நான் நல்லா சமைப்பேன். அது சரி. இந்த பாருப்பா, இப்ப நான் உன்னைய வேலைக்கு வைப்பேன். பின்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க. நல்லா மூக்கு பிடிக்க 100க்கும் 150க்கும் திம்பானுங்க. நீ 10க்கும் 15க்கும் பில்லு போட்டு கொடுப்ப. கடைசியில இந்த ஆண்டி விலாசு போண்டி விலாஸ் ஆயிடும். சேச்சே, நான் அப்படி இல்லை அண்ணா. இப்படி தாப்பா நானும் என் முதலாளிட்ட சொன்னேன். இப்ப நான் முதலாளியா இருக்கேன், அவர் சர்வரா இருக்காரு. அங்க பாரு, நான் பழையபடியும் சர்வராக விரும்பல. கிளம்பு. அது இல்லை அண்ணா. வியாபார நேரத்துல தொந்தரவு பண்ணாதப்போ. அண்ணே, நான் வந்துட்டேன். வண்டி ரெடியா? வண்டி ரெடி, ஆனா ஆள் தேவையில்லை. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, 2 நாளைக்கு வருவேன். அப்புறம் அவரை பார்க்க போறேன், இவரை பார்க்க போறேன்னு போயிருவேன். அதான் பர்மனண்டா ஒரு ஆளை போட்டாச்சு. வேற இடம் பாரு போ. என்னடா என்னடா? ஏன்டா? என்ன மன்னிச்சிருங்கடா, உங்ககிட்ட மறைச்சிடலாம் தான் பார்த்தேன், முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது பாரு. என்னது போட்டியில கலந்துக்க போறியா? ஏதோ என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டா உனக்கும் பாட்டு வந்துட்டு நினைப்பா? என் வீட்டு நாய் கூட உன்னை விட அழகா குலைக்கிண்டா. மியூசிக் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எப்போ உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துருச்சோ அதுக்கப்புறம் நீ இங்கே வேலை பார்க்க கூடாது. வெளியே போ. பணம் இல்ல வேலை இல்லைன்னு சொன்னது கூட வருத்தம் இல்லடா. மியூசிக்க பத்தி என்ன தெரியும்னு கேட்டாரு. நானும் மெட்ராஸ் வந்து கம்பெனியா ஏறி எனக்கு பாட தெரியும் சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஒருத்தராவது எங்க ஒரு பாட்டு பாடு கேப்பன்னு கூட கேட்கலடா. ஏண்டா, என் மூஞ்சி பார்த்தா பாடுற மாதிரி இல்லையா? நான் பாடகனா ஆகவே முடியாதா? ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி நான் எச்சில் எடுக்கதான் லாய்க்கு போல இருக்கணும். அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு முக்கியம் இல்ல, உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு முக்கியம். உன்னால முடியும்டா. முடியாதுடா, ஏதோ வேகத்துல கிளம்பி வந்து பெருசா சாதிச்சிடலான்னு இப்பதான்டா தெரியுது. என்னடா தெரியுது? நம்மளால முடியும்டா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்போம். இல்லடா, பாரு, இது மாதிரி எத்தனை வாய்ப்பை நான் இழந்துட்டேன். கேவலம் பணம் தாண்டா வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உதவி வேணும்டா. கஷ்டப்படுற எல்லாருக்கும் தானே வந்து உதவி செய்ய முடியாதுன்னு கடவுள் அப்பா அம்மாவை படைச்சாரு. அப்படி கடவுளா இருந்து காப்பாற்ற வேண்டியவங்களே நம்மளை கைவிட்ட அப்புறம் நமக்கு உதவி யாரா வரப்போறா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நாங்களா இல்ல. இப்ப என்ன, நீ அந்த போட்டியில் சேரணும் அவ்வளவுதானே? நான் தரேன்டா பணம். நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். இதுவரைக்கும் இந்த நோட்டீஸ் போர்டுல ஒரு ஸ்டூடெண்டோட பேர் கூட வந்ததில்ல. காலேஜ் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரியா? இத்தனை நாளா பீஸ் கட்டாதவன் இனிமேலா நீ கட்ட போற? ஓப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? இது ஏன்டா முதல்ல சொல்ல? சொன்ன பாவம், நீ மட்டும் என்னடா பண்ணுவ? அறிவு கெட்டவனே, என் தலையை அடமானம் வச்சாவது
நான் தரேன்டா பணம். நீ நாளைக்கு காலேஜ் போற. வேணாண்டா, முதல்ல நீ முன்னேற பாரு. நீ பெரிய பாடகனாயிட்டா என்ன படிக்க வைக்க மாட்டியா? பைத்திய மாதிரி பேசுறியே. நான் 50 வயசுல கூட பாடகன் ஆகலாம். ஆனா நீ 30 வயசுக்குள்ள கலெக்டர் ஆகலன்னா எத்தனை வருஷம் கஷ்டமும் வேஸ்ட். அதனால நீ முதல்ல படிக்க பாரு. நான் வேலைக்கு போறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் வேலை கொடுப்பான், நான் போனா வேலை கொடுக்க மாட்டானோ? நீங்க எதுக்குடா வேலைக்கு போனோம்? தேவையில்லை, நான் போறேன்டா. அப்படி போடு. இப்போவாது உங்களுக்கு எல்லாம் புத்தி வந்தது. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. மனசு மாறத்துக்குள்ளார 3 பேர் வேலைக்கு போடுங்க. நீ ஒரு கடையில போய் கணக்கு எடுத்தா மாசம் 1000 2000 தருவான்டா. உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு ரோட்ல நின்னு பாடினா போதும். தினம் சில்லறையா 100 200 சம்பாதிக்கலாம். என்ன பாக்குறவன் கேவலமா பிச்சைன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போறான். கேவலமெல்லாம் பார்த்தா இந்த காலம் உழைக்கும் போதும், நிறுத்தியா? யார பாத்தியா பிச்சை எடுக்க சொல்ற? அவனுக்கு திறமை என்னன்னு தெரியுமா அவனுக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சபாஷா. ஒழுங்கா வாடகை கொடுக்க வக்கில்லாத உங்களுக்கு தங்க இடம் கொடுத்த பாரு. எனக்கு வேணும். அனுபவிக்க வேண்டிய வயசுல கஷ்டப்படுறீங்களேன்னு பரிதாபப்பட்டு சொன்னா என்னையே அடிக்க வந்துட்டல. உன் ரோசத்தை நான் பாராட்டேன்டா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இதே ரோசத்தோட இத்தனை வருஷம் தராம இருந்த வாடகை பணத்தை தந்துட்டு இந்த வீட்டுல இல்ல இந்த நிமிஷமே வெளில போங்கடா நாய்ங்களா.